இது மகிமை நேரம். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மகிமை டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த மகிமை நேரம் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் செம்மையுமான வாழ்க்கையை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வேளையில கூட கர்த்தர் இந்த வாரத்திலே நாம் கர்த்தர் சென்ற ஒவ்வொரு இல்லங்களையும் பற்றி நாம் சிந்தித்து கொண்டுகிறோம். முதலாவதாக ஆண்டவர் கானாவூர் கல்யாண வீட்டிற்கு சென்று குறைவை நிறைவாக்கினார். இரண்டாவதாக ஆண்டவர் பேதுருவின் வீட்டுக்கு சென்று அவருடைய மாமியை கர்த்தர் சுகமாக்கினார். மூன்றாவதாக கர்த்தர் லாசருனுடைய வீட்டிற்கு சென்று லாசருவை உயிரோடு எழுப்பினார். என்னை கேட்கிறதான என் அன்பு மகிமை டிவி பிள்ளைகளை, இந்த 4வது வார்த்தை கூட ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். இந்த 4வது நாளில ஆண்டவர் 4வது வீடாக ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார். அவளுடைய மகள் என்ன செய்கிறாள்? மரித்து காணப்பட்ட போது ஆண்டவர் அந்த மகளை உயிர்ப்பிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவனாக காணப்பட்டார். அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 முதல் 25 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அந்த பகுதி காணப்படுகிறது. 18வது வசனம் சொல்லுகிறது, அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாய் என்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் வியாதியிலே நம் வீட்டிலே மனிதர்கள் இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசம் குறைவுள்ள மக்களாக அந்த நேரத்திலே நாம் என்ன செய்வோம், யாது செய்வோம் என்று தெரியாமல் நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்கிறோம்? இழந்து போகிறோம். இந்த மனிதனை பாருங்கள், இந்த ஜெப ஆலய தலைவனை மனிதனை பாருங்கள். தன்னுடைய மகள் இறக்கு சூழலில் கூட ஆண்டவரே நீர் வந்து என் மகள் மேல் கையை வையும் என்று அவன் என்ன செய்கிறான்? வேண்டுக் கொள்கிறான். ஆண்டவருடைய மேல் எவ்வளவு ஒரு விசுவாசம், எவ்வளவு ஒரு பற்றுதல், எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தை அந்த ஜெப ஆலய தலைவன் வைத்திருக்கிறான். எனவே அப்படி வைத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தின்படியாக ஆண்டவர் செய்கிறார், அவருடைய வீட்டுக்கு கடந்து செல்கிறார். அவருடைய அந்த வீட்டிலே முன்பதாக பார்க்கும்போது தாரை ஊதுகிற மக்களாக காணப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் இரைச்சலோடி சத்தமிட்டு கூக்கலிட்டு அழுதார்கள், தாரை ஊதுவித்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து சென்று அந்த மகளை என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பும் போது ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து அதிசயப்பட்டார்கள். அற்புதங்களை அடையாளுகிற தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள். உடனே அவள் எழுந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவள் எழுந்திருந்து என்ன செய்திருப்பாள்? ஆண்டவரை என்ன செய்திருப்பாள்? மகிமைப்படுத்தியிருப்பாள். அப்படிதான் நாம் பார்க்க முடியும். எனவே இந்த வெளியில கூட நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேருக்கு உயிரற்ற சூழ்நிலை, தாரை ஊதுவிக்கப்படலாம், பிறரால் இகழப்படலாம், பிறரால் பரிகசிக்கப்படலாம், பிறரால் இனி இவர்களுடைய வாழ்க்கை மேம்படாது, இவருடைய வாழ்க்கை அழிந்து போகிற வாழ்க்கை என்று எண்ணப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்தால் எந்த தாரையும் அவர் என்ன செய்கிறார்? மாற்ற வல்லதவராய் இருக்கிறார். எந்த இரைச்சலையும் அவர் மாற்றி நமக்கு உயிர் தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசம்தான் அதற்கு முக்கிய காரணம். ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதனுடைய பலனை அதிகமாக கொடுக்கிறார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். இந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் எதையும் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எந்த கஷ்டங்கள், பாரங்கள், கவலைகள் வந்த போதெல்லாம் நாம் ஏனோ தானவென்று கேட்காமல் ஆண்டவரிடத்துல முழு விசுவாசமாய் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீர் தருகிற வல்ல தேவனாய் இருக்கிறீர். ஜெப ஆலய தலைவனை பாருங்கள், எப்படி ஆண்டவர் எவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. நம்முடைய மகளை இறந்த பிறகு கூட ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்ற ஒரு மேலான ஒரு விசுவாசம் அவர்களுக்கு காணப்பட்டது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? விசுவாசம் குறைச்சல் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? விசுவாசத்திலே பலனுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? நாம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைச்சல் இருந்தால் இந்த நேரமே அந்த விசுவாச குறைச்சலை நம்மை விட்டு நாம் எடுத்து போடும்படியாக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கானாலும் சரி, எதையும் நாம் விசுவாசத்தோடு கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த விசுவாசத்தின் பலனை அவர் உறுதிப்படுத்தி நம்ம வீட்டுக்குள்ளாக வந்து நமக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவர் செய்ய
அவர் கிருபை உள்ள தேவனாகவும் அவர் மனதுருக்கத்தின் தேவனாகவும் அவர் வல்ல தேவனாகவும் இருக்கிறார். சாது சுந்தர் சிங் என்ற ஒரு மேலான தேவ மனிதன் அவர் திபெத்து பீடபூமியிலே அந்த பக்கமாக அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஊழியத்தை செய்ய விடாதபடி ஒரு பெரிய கிடங்குக்குள்ளாக அவரை போட்டு வைத்தார்கள். அந்த கிடங்கிலே இருந்த மனிதர்களை போட்டு புழுவும் பூச்சியும் அரித்த அந்த இடத்திலே அவரை போட்டு வைத்து ஒரு மூடி போட்டு விட்டார்களாம். ஆனாலும் சாது சுந்தர் சிங் அந்த இடத்திலே ஆண்டவரை நோக்கி அந்த குழிக்குள்ளாக இருந்து கூப்பிட்டாராம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உயிர் பெய்யும் ஐயா, இந்த பெரிய கிடங்கிலே என்னை போட்டு மூடி விட்டார்கள், நான் என்ன செய்வேன் என்று. ஆனாலும் அந்த இடத்திலே ஆண்டவருடைய ஒரு கரம் ஒரு நூலை கொண்டு இறக்கி அவரை வெளியேற்றி ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பிக்கப்பட்டது என்று அவருடைய புத்தகத்திலே நான் வாசித்தேன். சாது சுந்தர்சனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் செய்ய முடியாது? நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விசுவாசத்தின் உறுதியை தரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் கூடாத காரியங்கள் ஆண்டவர் நாம் நடக்குமா என்று நாம் என்ன செய்கிறோம்? சந்தேகத்தோடையே நாம் கேட்கிறோம். நாம் அப்படி கேட்காமல் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ள கடவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம். நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன், என் நாமத்திலே நீங்க கேட்கும்படி எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் தர வல்ல தேவனா இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி நான் கேட்போம், ஆண்டவரே உன்னுடைய நாமத்தினால் என்னுடைய வீட்டுடைய நிலைமை இப்படி இருக்கிறதுப்பா, ஆண்டவரே நான் பிறரால் பரிகசிக்கப்படுகிறேன், எல்லாராலும் வெறுக்கப்படுகிறேன், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறேன், பிறரால் ஆண்டவரே நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், பிறரால் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன், பிறரால் நான் என்ன செய்யப்பட்டேன் ஆண்டவரே, நான் ஏமாற்றப்பட்டு இந்த நாட்களில் ஒன்றுமே இல்லாமல் நான் நிற்கிறேன் அப்பா என்று நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு விசுவாசத்தின் உறுதியை தருவார். அந்த விசுவாசத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் பலம் அடைந்து ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும் போது அந்த எவீரனுடைய ஜெபால தலைவனுடைய மகளையும் உயிரோடு எழுப்பின தேவன் நம்முடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்க செய்கிற ஒரு வல்ல தேவனா இருக்கிறார். அந்த ஜபால தலைவனுடைய வீட்டிலே இருக்கும் போதே இன்னொரு ஸ்ரீ என்ன செய்தார்? அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு அவள் என்ன செய்தால்? விடுதலை அடைந்தாள். எனவே நாம் அவரை தொடுவதற்கு, அவரை நாம் விசுவாசிக்கிறதற்கு நாம் முந்திக் கொள்ளும் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகள் இந்த காலத்துல வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் நாம் சிந்திப்போம். வாலிப பிள்ளைகள் இந்த வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் நினைக்கிறோமா என்று நாம் சற்று சிந்திப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய விசுவாசத்தின் நேராக நாம் வழி நடத்துவோம். ஆண்டவருக்கு நேராக விசுவாசத்திலே உறுதி உள்ள பிள்ளைகளாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு பாரங்கள் வந்தாலும் நாம் விசுவாசத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய ஜெப விசுவாசத்திலே நாம் உறுதி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கல்லில் மேலிட்ட எழுத்து போல நாம் ஆண்டவரிடத்திலே மேல் வைக்கிற விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாய் இருக்க வேண்டும். எனவே நாம் எதையும் குறித்து நாம் கவலைப்படாமல், ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் செய்த நல்ல உபகாரங்களை நினைத்து, நல்ல நன்றிகளை நினைத்து நம்ம அதிகாலையிலே ஆண்டவருக்கு நம் சோஸ்திர பலிகளை ஏறெடுப்போம். ஆண்டவர் சோஸ்திரத்திலே பிரியப்படுகிற தேவன். எனவே சோஸ்திரம் செய்தலே தகும் என்று உடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம் வீட்டிலும் வந்து உயிர்ப்பிக்கிற வல்ல தேவனாய் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் இந்த வேளையில கூட ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். நீ கிருபையும் இரக்கம் உள்ள நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போது நாங்கள் விசுவாசத்திலே ஆண்டவரே பலவீனம் உள்ள பிள்ளைகளாக காணப்படுகிறோம் ஐயா. எங்களை விசுவாசிக்கிறதே எங்கள் விசுவாசம் உறுதிப்பட ஜெபிக்க ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க தகப்பனே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் விசுவாசத்தின் பலனை கொடுங்க, விசுவாசத்தின் உறுதியை கொடுங்க ஆண்டவரே. தாங்க முடியாத துயரங்களினால பாதிக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் அந்த வீடுகளுக்குள்ளாக கடந்து சென்று எல்லா துயரங்களையும் மாற்றி கர்த்தர் உயிர்ப்பிக்கும் ஐயா. ஆண்டவரை விழுந்து போகிற ஜனங்களை ஆண்டவருடைய பாதப்படியில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் கரம் ஆண்டவர் அவர்களை தொடட்டும் அப்பா. நீரே வழிகாட்டும் நல்ல தேவனாயிருந்து உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை